உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அன்பரசி, உனக்கு எல்லாத்துக்கும் நாங்க இருப்போம். வாமா, வீட்டுக்கு போலாம். அன்பரசி, சந்திரா சொல்றான்ல, வாமா வீட்டுக்கு போலாம். வா வா. உனக்காக தாம திரும்பி வந்தோம். வரும்போது மனசுக்கு ஏதோ சொல்லிட்டே வந்துச்சு. வா வீட்டுக்கு போய் விழாவறியா பேசலாம். வா. செல்லம், இப்போ நீ என்ன சொன்ன? சொல்றாங்க ஏண்டி நல்ல வாயில வந்துரும் கோல. ஏய் சிவகாமி, என்னம்மா அவ பாட்டு சும்மா இருக்கிறியா நீ? அனன்யா சொல்ற வீடியோ வேற. வேற வீடியோவா? பாட்டி, வேற வீடியோவா? அப்போ நீங்க ரெண்டு பேரும் எந்த வீடியோவை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, அம்மா வேற ஏதோ நினைச்சு உளறிக்கிட்டு இருக்கா. விடு மா. இங்க என்ன நடக்குது? அப்பல இருந்து அதத்தான் சொல்றதுக்கு நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க கேக்குற? அனன்யா செல்லம், அம்மா சொல்றது நீ எடுத்த வீடியோவை பத்தி இல்லடா. அதான் பாட்டி நானும் கேக்குறேன். அம்மா இவ்ளோ நேரம் எந்த வீடியோவை பார்த்துட்டு என்கிட்ட இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க? உங்களை தானே கேக்குறேன். அது வந்து அது வந்து வேறடி. உனக்கு தேவையில்லாதது அனன்யா. அம்மா என்ன கோவப்பட்டு அடிக்கிற அளவுக்கு போயிருக்கேமா? அப்படி என்ன வீடியோ பார்த்த சொல்லு. ஏய், அது உனக்கு தேவையில்லாத வீடியோடி. தேவையில்லாத வீடியோக்கா இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ண நீ? கடவுளே, இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. செல்லம், அதுதான் தேவையில்லாத வீடியோன்னு சொல்லியாச்சுல்லடா. அது யாரோ யாருக்கும் அனுப்புறதுக்கு பதிலா புது நம்பர்ல இருந்து பாட்டிக்கு அனுப்பிட்டாங்க. அதுதான், அத பத்தி தான் அம்மா பேசிட்டு இருக்கா. இத்தோட இந்த விஷயத்தை ரெண்டு பேரும் நிறுத்துறீங்களா? இல்ல பாட்டி, அம்மா ஏதோ கொலை. அது கொலைதான். நாங்க தான் பண்ணோம். என்ன இப்போ? ஏய் அம்மா என்னமா நீ கேட்டுட்டே இருக்க பாரு. அவள அடுக்குமா நீ? நீ சும்மா இருடி. எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? தொலைச்சிடுவேன் பாத்துக்கோ. இவ திருந்தவே மாட்டா. அனன்யா செல்லம், என்ன பாட்டி இதெல்லாம்? அது ஒண்ணும் இல்லடா. விஸ்வாவோட தாத்தாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்கல்ல, அதனால உன் கல்யாணம் நின்னு போயிடுச்சுல. அதுல இருந்து உங்க அம்மா இப்படிதான் பைத்தியக்காரி மாதிரி ஏதாவது ஒண்ணு புலம்பிக்கிட்டு இருக்கா. உன்னை பத்தி தாண்டா அவளுக்கு கவலை. பாட்டி பாத்துக்கிறேன். நீ இப்பதானே வந்த, போய் ரெஸ்ட் எடுப்போம். போமா. நான் அனுப்பின வீடியோ வேற. அம்மா அது தெரியாம நல்லா வளர்றாங்க. பாட்டி அப்புறமா அம்மா கிட்ட பேசிக்கிறேன். நீ போ, போய் ரெஸ்ட் எடு. போ, போடா செல்லம், போடா. சரி போடி நீ. ஏய், அப்படியே உனக்கு போட்டேன்னா அறிவு இருக்கா? ஏண்டி இப்படி இருக்க? நீ ஏன் பதட்டத்துல போய் போலீஸ் வரைக்கும் சொல்லிடுவ போல இருக்கு. அம்மா, அவ கரெக்டா அந்த டைம்ல வந்து கேட்டா நான் என்ன நினைக்கிறது சொல்லு. இதத்தான் சொல்றாளோன்னு நானும் நினைச்சிட்டேன். நினைப்ப போலீஸ் கிலீஸ்னு விசாரிக்க வந்தா நீ எப்படி சமாளிப்ப? உளறி வச்சிருவ போல இருக்கு. உன் பொண்ணுகிட்டே இப்படி உளர்ற. போலீஸ் வந்து அவ்வளவுதான் போல இருக்கே. நல்ல வேளை, இன்னும் ஒரு வாரத்தை விட்டுருந்தேன், அவ்வளவுதான். இந்நேரம் இவளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி நம்மள புடிச்சு கொடுத்துருப்பா. ஏமா, இப்ப என்னமா பண்றது? படாத, யோசிப்போம். வெயிட் பண்ணு. என்னத்தை யோசிப்பியோ? ஐயோ, நேரம் ஆக ஆக டென்ஷன் ஆகுது. அன்பரசி,
அன்பரசி, என்னம்மா ஆச்சு? எதுக்கு போய் ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருந்த? ஏதோ கைய வேற காட்டின. நான் என்ன சொல்லுவேன்? எப்படி அதை சொல்லுவேன்? அம்மா, இப்ப எதுவும் அவளை கேட்காதீங்கம்மா. அன்பரசி அழறத என்னால பார்க்க முடியலம்மா. அவகிட்ட அப்புறம் கேட்டுக்கலாமா? ஐயோ, என் குட்டிமா எதுக்கு அழறான்னு தெரியலையே. பக்கத்துல அவ அப்பாவா நான் இருந்தும் எதுவும் செய்ய முடியாத ஒரு பாவியா நிக்கிறேனே. அழாத. நீ அழறத பாக்குற சக்தி எனக்கும் இல்ல, சந்திராவுக்கும் இல்ல. வாம்மா. அழாதம்மா. ஐயோ குட்டிமா, உன் அப்பா கிட்டயும் உன் பாட்டி கிட்டயும் எந்த காலத்திலயும் காட்டிக்க மாட்டேன்னு அப்படி காட்டிக்கிட்ட அடுத்த நிமிஷம் உன் அம்மா இறந்துட்டான்னு நினைச்சுக்கோ. இது என் மேல சத்தியம். அப்பா, நான் பாட்டி மடியில படுத்திருக்க மாதிரி உங்க மடியில உங்க மகளை சாஞ்சிக்கணும்பா. அது போதும்பா. அதை விட எனக்கு வேற எதுவுமே தேவையில்லப்பா. உங்க சொத்து பணம் பங்களா எதுவுமே தேவையில்லப்பா. அன்பரசிங்கிற பேருக்கு பின்னால உங்க பேரை சேர்த்து அன்பரசி சந்திரசேகரன்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்கள வாய் நிறைய கூப்பிடணும்பா. அந்த சத்தத்தை கேட்கணும்பா. அது போதும்பா. அது 1000 கோடிக்கு சமம். ஆடம்பரமா வாழத்தான் காசு பணம் வேணும். ஆனந்தமா வாழ நீங்களும் பாட்டியும் அம்மாவும் என் கூட இருந்தா அதுவே போதும்பா. இப்பவே உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் போல இருக்கு. ஆனா அம்மா என்கிட்ட சத்தியத்தை வாங்கிட்டு போயிருச்சுப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.